நேரம் வந்து உட்காந்து ஒர்க் பண்றதால ஐடி ஃபீல்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்னன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்றதால உங்களுக்கு பேக் பெயின். இதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வர மாட்டாரு? கப்பிங் தெரப்பியால எந்த சைடு எஃபெக்ட் வராது. அந்த ரெட் இப்போ உங்களுக்கு பெயின் எங்க இருந்து எங்க இருக்கு, பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கப்பிங் வந்து பிளேஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபயர் கப்பிங். இது வந்து ஆர்கன் ரிலேட்டட், வந்து எந்த ஆர்கன்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ கப்பிங் வந்து பேக் பெயினுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பேக், லங்ஸு, ஹார்ட்டு, லிவர், ஸ்டொமக், கிட்னிஸ், வெல்கம் டு ராகுல் ஆப்சேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே பேக் பெயின் ஹெவியாகவே இருக்கு. சரி, நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தெரப்பி வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி, நம்ம வந்து அங்கங்கே விசாரித்தோம், நிறைய இடத்துல கேட்டோம். அப்புறமா என் ஃப்ரெண்டு மூலயமா வந்து ஜென் வெல்னஸ் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கை வந்து சொன்னான் அவன். ஆக்சுவலாக அந்த கிளினிக்கு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். அந்த கிளினிக்கு போயிட்டு அவங்க வந்து எப்படி அந்த கப்பிங் தெரப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரெக்டாக வீடியோ எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துன்னு வாங்க. ஆக்சுவலாக இந்த கப்பிங் தெரப்பியோட டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சங்கர் அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவரை தான் இப்போ மீட் பண்ணி இந்த பேக் பெயினுக்கு எதுக்கு இந்த பேக் பெயின் வருது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்ன அக்குபஞ்சர், அதாவது அந்த கப்பிங் தெரப்பி பண்ணால் எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதுவும் நம்ம பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த கிளினிக் வந்து நீங்கள் விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ்ஸு அப்புறமா அவங்க ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து மறக்காமல் போயிட்டு ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின் இல்ல வேற ஏதாச்சும் பாடி ரிலீஃப் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா கியூர் ஆகும். இப்போ வந்து நம்ம டாக்டர் சங்கரை பார்க்கலாம் வாங்க. ஹலோ டாக்டர், மை நேம் இஸ் ராகுல். உட்காருங்க ராகுல். தேங்க்யூ. சொல்லுங்க ராகுல், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப நாளாவே சிவியர் பேக் பெயின் இருக்கு. அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நைட்லாம் வந்து தூங்கவே முடியல. மார்னிங் எழுந்துச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்லுது, அந்த சிவியர் பேக் பெயினை வந்து என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து ஒரு 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து 10 hours வந்து ஃப்ளெக்சிபிளாக உட்காந்து ஒர்க்கா? ஆமாங்க. ஓகே. ட்ராவல் எப்படி பண்ணுறீங்க? ட்ராவல் ஆக்சுவலாக வந்து பைக்கில் தான் போயிட்டு வரேன். வீக்கெண்ட்னா பைக்கில் போவேன். சில டைமில் கேப் வரும். சில டைமில் வந்து என்னால் ரொம்ப பேக் பெயின் இருக்கிற டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துப்பேன். ஓகே. பேக் பெயின் அதிகமாகும் போது எந்த டைமில் அதிகமாகுது? மார்னிங் ஏஞ்சிக்கும் போது ஓவர் பெயினாக இருக்குது. மார்னிங் வந்து ஏஞ்சிக்கவே முடியல. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஒழுங்காக படுக்கிறதுனாலயா இல்லை பைக்கில் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதால ஐடி ஃபீல்டில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்னன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு பேக் பெயின் வருது. அதனால ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ணுறதால கூட இருக்கலாம். ஆனால் உட்காந்து ஒர்க் பண்ணுறதால அதிகமாக உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து கப்பிங் தெரப்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் கப்பிங் தெரப்பி நம்ம பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது 4 பேர்கிட்ட கேட்கும் போது இந்த கப்பிங் தெரப்பி வந்து சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, அதனால தான் வந்து கப்பிங் தெரப்பியால் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்க முடியும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பின்னு சொல்லலாம். உங்களுக்கு கப்பிங் தெரப்பி பண்ணால் உங்களுக்கு க்யூர் ஆகும். 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர், இப்போ கப்பிங் தெரப்பி வந்து எத்தனை டைம் பண்ணணும்? ஆக்சுவலாக ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு 2 to 3 times பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ 1 time பண்ணாலே அது க்யூர் ஆகிடுமா? இல்லை 1 timeல நார்மலாக பெயின் இருந்தால் 1 timeல க்யூர் பண்ணிடலாம். ஓகே. இல்லைனா 2 times, மந்த்லி 2 times பண்ணலாம். இதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வர மாட்டாரு? கப்பிங் தெரப்பியால எந்த சைடு எஃபெக்ட் வராது. அந்த ரெட் மார்க்ஸ் இருக்கும். ஸோ மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு என்ன ஆர்கன், அது ஒரு லிங்க் ஆர்கன் ரிலேட்டட் கூட பார்த்துக்கலாம். அது ஓகே. ஸோ அது பெனிஃபிட்ஸ் இருக்குது. கப்பிங்கால எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. ஸோ எல்லாரும் பண்ணலாம். செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பாடி கண்டிஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி. ஓகே. அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்கள் பல்ஸ் பார்ப்போம்.
ஃபஸ்ட் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ கப்பிங் வந்து மூவ் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பெயின் எங்கேருந்து எங்கே இருக்குது? இந்த ஏரியாவிலேருந்து இங்கே வரையுமா? இன்னும் கீழே டாக்டர். இன்னும் இங்கே கீழேயா? ஆமாம். இங்கேருந்து இது வரையும் இருக்குது. ஆமாம் டாக்டர். இங்கே எங்கேயாச்சும் நான் ப்ரெஸ் பண்ண இடத்துல எங்கேயாச்சும் வலி இருக்கா? இங்கே வலி இங்கே இருக்கா? அங்கே இருக்கு. ஓகே. இந்த இடத்துல? அங்கே இல்லை. இந்த இடத்துல? அங்கே இருக்கு டாக்டர். ஓகே. இங்கே? இங்கே லைட்டாக இருக்கு. ஓகே. இந்த இடத்துல இருக்கா? அங்கே இல்லை டாக்டர். இங்கே இருக்கு. இங்கே இருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனரி கப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல? இந்த இடத்துல இருக்கா? இல்லை டாக்டர். நான் இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? அங்கே இருக்கு டாக்டர். இங்கேயா? ஆமாம் அங்கே இருக்கு. இங்கே இருக்கு பெயினா? ஓகே. இந்த இடத்துல? இங்கே இல்லை டாக்டர். கீழே தான். அங்கெல்லாம் பெயின். இங்கே பெயின் இருக்கா? ஆமாம். ஃபஸ்ட்டு மசிலை நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கப்பிங்கை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக பெயின் இருக்கா? எதுவுமே இல்லையா? மேலே இல்லை டாக்டர், கீழே. ஓகே. கீழே மட்டும் பெயினாக இருக்கு. இந்த இடத்துல? அந்த இடத்துல. ஓகே. இப்போ உங்களுக்கு லோ பேக்கு பெயின் அதிகமாக இருக்கு. ஆமாம் டாக்டர். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபயர் கப்பிங். உங்களுக்கு எதனா பெயின் இருக்கா? இங்கே இல்லை டாக்டர். அது கப்பு வச்சுக்கிறீங்களா? அங்கே தான். இப்போ வந்து கப்பை வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் இங்கே. ஓ ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுறனோ அந்த இடத்துல உங்களுக்கு எங்கே பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன் அப்படி கேட்குறேன்னா, இது வந்து ஆர்கன் ரிலேட்டட், வந்து எந்த ஆர்கனில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன பெயின் இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துலையா? ஃபஸ்ட்டு அது டாப்பில். இங்கேயா? லெஃப்ட் எனக்கு லெஃப்ட். ஆமாம். அது பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அது ஒன்று. மற்றதான பெயின் இருக்கா? ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 3வது கப்புன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கீழே. இது ஒன்றும் கீழே. இதுவா? இந்த இடத்துல? அந்த இடத்துல ஒன்றும் கீழே. இதுவா? இன்னும் லைட்டாக கீழே. அங்கே தான். ஸோ கப்பிங் வந்து பேக் பெயினுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ஸ்பைன் ரிலேட்டட் தானே உங்களுக்கு ப்ராப்ளமு. ஸோ நம்ம ஸ்பைனுக்கு பக்கத்தில் போடுறோம். ஸோ அங்கே வந்து பிளட் ஃப்ளோ ஆகாமல் ரொம்ப நாளாக ஸ்டெயினாக இருக்கும்ல உங்களுக்கு இங்கே. ஆமாம். அந்த ஸ்டெயின் இருக்கிறதால உங்களுக்கு வலிக்குது. ஸோ இந்த பிளட் ஃப்ளோ பண்ணும், ரெக்கவரி பண்ணுறதுக்கு டெட் ஸ்கின்ஸ்க்கெலாம் ரீஜென்ரேட் பண்ணும், திரும்பியும் புது செல்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெயின் போகும், பெயின் ரெடியூஸ் ஆகும். கப்பிங் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இந்த கப்பிங் பண்ணுறதால நெக்ஸ்ட் மார்க்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அதனால் பயப்படாதீங்க, இது ஜென்ரலாக நார்மல் தான் இது. ஓகே, நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே டாக்டர். ராகுல், நம்ம இப்போ கப்பு எடுக்க போகிறோம்.
ராகுல் இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போது இங்கே சர்டன் மார்க்ஸ் இருக்குது. இந்த மார்க்ஸ்க்கு என்ன ஆர்கனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்றது வெளிமுக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லங்ஸு, ஹார்ட்டு, லிவர், ஸ்டொமக், கிட்னிஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் தண்ணி மட்டும் குடித்தா போதும். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நம்ம நல்லா தண்ணி குடித்தாவே ரெக்கவரி ஆகிடும். இப்போது இவருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாததால் ஓகே. பட் எதனா ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவருக்கு பொறுத்த வரையும் ஜென்ரலாக நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே. உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது இது பண்ணதால்? கொஞ்சம் பேக் பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஓகே. தண்ணி அதிகமாக குடித்தா ஓகே. இதுக்கு டயட் எதுவும் தேவையில்லை, ஜென்ரலாக தண்ணி குடித்தாவே போதும். உங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வேணும்னா உங்களுக்கு பெயின் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு செஷன் கூட எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ நாள் கழிச்சு டாக்டர் எடுக்கலாம்? இன்னும் ஒரு 20 days கழிச்சு எடுத்துக்கலாம். ஓகே. எடுத்திங்கன்னா நான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த கப்பிங் பற்றி பேக் பெயின் நிறைய இருக்குது, கப்பிங் தெரப்பி எடுக்கணும்னா டாக்டர் சங்கரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இவரோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கப்பிங் தெரப்பி பற்றி யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.